2 பிரபலமான நியூட்ரிஷனல் ட்ரிங்க்க பத்தி நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். அதுல சிலர் கேட்டிருந்தீங்க, "எல்லாத்தையும் குறை சொல்ற. அப்ப நாங்க எத தான் குடிக்கிறது, சாப்பிடுறது?" அப்படின்ற மாரி கேட்டிருந்தீங்க. நெறைய சத்தான உணவுப் பொருட்கள் இன்னைக்கு நெறைய இருக்க தான் செய்யுது. அத நம்ம தேர்ந்தெடுக்க தவறுறோம் அவ்வளோதான். இந்த மாதிரியான நியூட்ரிஷனல் ட்ரிங்க் கேட்டகரியில இன்னைக்கு பாப்புலரா, அல்டர்னேட்டிவா ஒரு சோர்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இந்த பால். ஆமா, நான் தான் கோபால். இது சாதா பால் கிடையாது. இது வந்து சூப்பர் பால் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிரிட்ஸோவோட சூப்பர் மில்க் அப்படின்றது. ஸோ இந்த நியூட்ரிஷனல் ட்ரிங்க் வந்து நிஜமாவே வாங்குறது ஒர்த்தா? அண்ட் இதில இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல் விஷயம் இது ஒரே டப்பாவோட முடிஞ்சிடுறது கிடையாது. இதில 2லேருந்து 6 வயசுக்கு 1, 7லேருந்து 12 வயசுக்கு 1 அண்ட் 13 வயசுக்கு மேல 1 அப்படின்ற மாரி வெவ்வேறு கேட்டகரியில குடுத்துருக்காங்க. ஸோ இதில அவங்க ஹைலைட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து ஹை குவாலிட்டி புரோட்டீன், இன்னொன்னு வந்து கால்சியம் அண்ட் விட்டமின் D3, 21 எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், நோ ரிஃபைன்ட் சுகர், நோ பிரிசர்வேட்டிவ்ஸ், நோ ஆர்டிஃபிஷியல் ஜங்க் அண்ட் இத புரோட்டீன் அண்ட் நியூட்ரிஷன் ட்ரிங்க் மிக்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மத்த நியூட்ரிஷனல் ட்ரிங்க கம்பேர் பண்ணும்போது இது எந்த வகையில டிஃபர் ஆகுது அப்படின்றத நம்ம இன்கிரீடியன்ட்ஸ வச்சு தெரிஞ்சுக்கலாம். இதோட பேஸ் இன்கிரீடியன்ட் இல்ல மெயின் இன்கிரீடியன்ட் வந்து மில்க் புரோட்டீன் பிளெண்ட். அதாவது பிராக்கெட்டுக்குள்ள ஸ்கிம்டு மில்க் பவுடர், வே புரோட்டீன் கான்சன்ட்ரேட் அண்ட் மில்க் புரோட்டீன் கான்சன்ட்ரேட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மற்ற நியூட்ரிஷனல் ட்ரிங்கை கம்பேர் பண்ணும்போது அதில் பேசிக்காக கொடுக்கக்கூடிய அந்த மால்ட்டோ இல்லை சீரியலோ இல்லை அந்த மால்டோடெக்ஸ்ட்ரைன் அதை சிம்பிளாக ஃபில் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு புரோட்டீன் பிளண்டை வந்து பேஸ் இன்கிரீடியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கிம்டு மில்க் பவுடர் அப்படின்றது அந்த பாலில் இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப அதை பவுடராக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது கூடவே வே புரோட்டீன் கான்சன்ட்ரேட் அண்ட் மில்க் புரோட்டீன் கான்சன்ட்ரேட் ஒரு நல்ல ஹை குவாலிட்டியான புரோட்டீன் சோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, மற்ற நியூட்ரிஷனல் ட்ரிங்க்ல கொடுக்கக்கூடிய அந்த பேஸ் இன்கிரீடியன்ட் ஒரு சிம்பிளான கார்போஹைட்ரேட்டாக இருக்கும். உதாரணமாக மால்டோடெக்ஸ்ட்ரின் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் எந்த விதமான நியூட்ரிஷனல் வேல்யூவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒன்றை நம்ம கன்சியூம் பண்ணும்போது நம்மளோட அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகம் அப்படின்றதுனால ரத்தத்தில் சுகரோட அளவு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஜென்ரலான ஒரு இன்கிரீடியண்ட்டை யூஸ் பண்ணாமல் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பால் சார்ந்த பொருட்களை வச்சு இந்த இன்கிரீடியண்ட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தபடியாக இதில் ஆட் பண்ணக்கூடிய புரோட்டீன், பெரும்பாலான கம்பெனிஸ் வந்து சோய் புரோட்டீனை ஆட் பண்ணுவாங்க. பட் அதுலேயும் பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்து, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதே சமயத்தில் ஈஸி டைஜஷனுக்காக இவங்க வே புரோட்டீனை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்த இன்கிரீடியன்ட் பார்த்தோம் அப்படின்னா கேன் சுகர் அன்ரிஃபைன்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ரிஃபைன் பண்ணாத சுகரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. என்னதான் ரிஃபைன் பண்ணலை அப்படின்னாலும் கூட நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி அதுலேயும் 80 to 90% வந்து சுக்ரோஸ் தான் இருக்கும். பட் இதோட நோக்கமே குழந்தைங்களுக்கு இந்த நியூட்ரிஷனல் பெனிஃபிட்டை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான். நம்ம குழந்தைங்களுக்கு எந்த விதமான ஃப்ளேவர் இல்லாத, இனிப்பு இல்லாத ஒரு பாலையோ இல்லை இந்த மாதிரி புரோட்டீன் மில்கையோ வந்து கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா குடிக்க மாட்டாங்க. பட் அதுக்காக இதை நான் நியாயப்படுத்தலை. இதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் கிடையாது. நான் கலோரிக் ஸ்வீட்னர் அந்த மாதிரி போக முடியாது. ஏன்னா அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் இதில் கொடுத்துருக்கிற அளவு வந்து லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ சர்விங்கில் வந்து 33 கிராம்ஸ் வருது. அதில் 12 கிராம் மட்டும்தான் இந்த சுகர் போகுது. ஸோ டெய்லி ரெக்கமெண்டட் லெவல் 25 கிராம்ஸ், அதில் 50%க்கும் கம்மியாக தான் இதுலேருந்து எடுக்கிறாங்க. இதை தாண்டியும் உங்களுக்கு சுகர் ஒரு கன்சர்னாக இருந்துச்சு அப்படின்னா கடைகளில் சாக்லேட் வாங்கி கொடுக்கும்போது ஒரு தடவை யோசிங்க. இன்றைக்கி கடைகளில் வாங்கக்கூடிய பெரும்பாலான முட்டாய்களில் எவ்வளவு சுகர் இருக்குது அப்படின்றத உங்களால் கண்ணால் பார்க்கவே முடியாது. ஆனால் இங்கே வந்து நமக்கு தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. இவங்க எதையும் மறைக்கலை. ஸோ இதில் வந்துட்டு வேறு ஒரு நேம்லையும் குறிப்பிடலை. அதாவது குளுக்கோஸ் சிரப்பு இல்லை மால்ட் எக்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரி சுகரையே வந்து வேறு நேம்லையும் போட்டு வச்சுருப்பாங்க. பட் இங்கே அந்த மாதிரி குறிப்பிடாமல் கேன் சுகர் அப்படின்றத தெளிவாகவே போட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இந்த 3 டப்பாவுக்கும் வேறு மாதிரி மாறுது. அது ஏன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறத வச்சு உங்களுக்கு புரியும். பட் இதில் என்ன இல்லை அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் இல்லை, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரிங் இல்லை. இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ் வந்து நேச்சுரல் ஃப்ளேவரிங் தான் கொடுத்துருக்காங்க. நேச்சர் ஐடென்டிக்கலோ ஆர்டிஃபிஷியலோ அந்த மாதிரியான ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணலை. அது போக திக்னர்ஸ், ஸ்டெபிளைசிங் ஏஜென்ட், ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இதில் கிடையாது. இந்த நேச்சுரல் ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்க சாப்பிடக்கூடிய எல்லா பொருட்களையும் ஃப்ளேவரிங் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. உதாரணமாக அவங்க சாப்பிடக்கூடிய மருந்தில் கூட, அந்த சிரப்பில் கூட நீங்கள் கூட பார்த்துருக்கிறது வாய்ப்பு இருக்குது. மேங்கோ ஃப்ளேவரு, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த பொருளை வந்து உள்ளே திணிக்க முடியுது. ஸோ அப்படின்றப்போ அந்த ஃப்ளேவரை எந்த அளவுக்கு நேச்சுரலாக கொடுக்க முடியும் அப்படின்றது முக்கியம். ஸோ அந்த மாதிரி பெரும்பாலும் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் தான் பயன்படுத்தப்படும் போது இதில் வந்துட்டு நேச்சுரல் ஃப்ளேவரிங்கை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இவங்க அந்த மில்கை கொடுத்துருக்கிறது வந்து நிஜமாவே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவேன். நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. சரி, இதில் என்ன நியூட்ரிஷனல் வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் அந்த பாக்ஸை வாங்கினீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நியூட்ரியன்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டேபிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் விட்டமின் ஏ, B1, B2, B3,
B6 இந்த மாதிரி எக்கச்சக்கமான விட்டமின்ஸ் லிஸ்ட் வந்து இருக்கு. அண்ட் மினரல்ஸ்லையும் கால்சியம், ஜிங்க், அயானு, பாஸ்பரஸ் இந்த மாதிரி எல்லா விதமான மினரல்ஸையும் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இதெல்லாம் குழந்தைங்களுக்கு தேவைதானா, எவ்வளவு தேவை அப்படின்ற மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக இதில் %RDA அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லா பாக்ஸ்லையுமே போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். %RDA அப்படின்றது ஒரு நாளையோட தேவையில் இது எவ்வளவு சதவீதத்தை பூர்த்தி பண்ணுது அப்படின்றது. ரெக்கமெண்டட் டயட்டரி அலோன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு இதில் கால்சியம் பார்த்தோம் அப்படின்னா 250 மில்லிகிராம்ஸ் இதுலேருந்து எடுக்க முடியும்னு சொல்லி போட்டிருக்காங்க. பக்கத்தில் 15 சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு நாள் தேவையில் இது 50% வந்து பூர்த்தி பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் சில நியூட்ரியன்ஸ்லாம் வந்து நியர்லி 100% வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணுது. ஜிங்க் பார்த்தோம்னா 96%, விட்டமின் D3 வந்து 100%, பி விட்டமின்ஸு, ஃபாலிக் ஆசிட் இந்த மாதிரி பெரும்பாலான நியூட்ரியன்ஸ் வந்து 70% அபோவ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் அடிப்படையாக வச்சு இவங்களும் வந்து அந்த டேக்லைன்ஸும் போட்டிருக்காங்க. க்ரோத்து, ஸ்ட்ரென்த்து, லீன் மசில் ரிப்பேர் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லணும்னா எந்த ட்ரிங்கை நீங்கள் குடித்தாலும் சரி, இதை சாப்பிட்றதுனால அவங்க வளர்ந்துருவாங்க, இதை சாப்பிட்றதுனால மசில் டெவலப் ஆயிரும் அப்படின்றது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இது எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது தேவைப்படக்கூடிய நியூட்ரியன்ஸை கொடுக்கும். இந்த சத்துக்கள் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓவரால் க்ரோத்து இல்லை ஓவரால் இம்யூனிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த அளவு அவங்களுக்கு அப்சர்வ் ஆகுது அப்படின்றத பொறுத்து. சரி, இது ஏன் 3 டப்பாவா இருக்கு, வேற வேற ஏஜுக்கு ஏன் வேற வேற மாதிரியான பாக்ஸ், அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்க்ரீடியன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, மூணுத்துலேயும் பெரும்பாலும் காமனாக இருக்கக்கூடியது இந்த ஃப்ளேவரிங்கு, அப்புறமா லெசித்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அது ஈஸியாக பிளண்ட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறமா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஓரளவுக்கு காமனாக தான் இருக்குது. டிஃபர் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் புரோட்டீன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 12 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே இதில் 9 கிராம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து 6 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாடி வெயிட் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த ப்ரோட்டீனை வந்து கொடுக்கணும். ஸோ அப்படின்றதுனால அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ப்ரோட்டீன் தேவையை ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இதில் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக 40% அவங்களோட ப்ரோட்டீன் தேவையை வந்து பூர்த்தி பண்ணணும்னு சொல்லலாம். 2 to 6 இயர்ஸில் ஓட் ஃபைபர் அண்ட் DHAவும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தபடியாக 13+ இயர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எதனால் கேர்ள்ஸுக்கு மட்டும் தனியாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் ஆட் பண்ணக்கூடிய சில இன்க்ரீடியன்ஸ் ஆம்லா, கிரான்பெரி, டர்மரிக் இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குன்றதுனால பியூபர்ட்டி ரிலேட்டடான சேஞ்சஸ் அண்ட் UTI ப்ரிவென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு பின்பக்கமே வந்து சில வார்னிங் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. இதை ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா சில நியூட்ரியன்ஸ் வந்து 100% ஆல்ரெடி ஒரு நாள் தேவையில் பூர்த்தி ஆயிருது அப்படின்றப்போ நம்ம திரும்ப எடுக்கக்கூடாது. அண்ட் 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தான் இந்த ட்ரிங்கை தவிர 2 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது. சில குழந்தைங்களுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், பால் சார்ந்த பொருட்கள், அதனால் அலர்ஜி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி சரியான ஏஜை பார்த்து அந்த ஏஜ் லேபிளை பார்த்து அவங்களுக்கு தகுந்த அந்த ட்ரிங்கை வந்து கொடுங்க. 2 to 6 இயர்ஸ் இருக்கக்கூடிய பசங்களுக்கு 13+ இயர்ஸ் இருக்கிறத வாங்கிடாதீங்க. அப்படி வாங்கினாலும் கொடுக்காதீங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதிக அளவில் இருக்கும். சரி, இவ்வளவு நியூட்ரிஷனல் பெனிஃபிட் இருக்கும்போது அப்படியே லேசாக நம்ம ப்ரைஸ் லேபிளில் பார்த்தோம் அப்படின்னா 700 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ மற்ற நியூட்ரிஷனல் ட்ரிங்கை கம்பேர் பண்ணும்போது இதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் அதுக்கு வந்து ரீசன் இருக்குது. ஏன்னா வே ப்ரோட்டீன் பவுடரே நமக்கு தெரியும், நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தனாலே தெரியும், அதோட ரேட்டே வந்து அதிகம். அப்போ அது கூட இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த நியூட்ரியன்ட் ரிச்சாக மாற்றணும் இதை அப்படின்றப்போ இதோட விலை கொஞ்சம் அதிகமாக தான் செய்யும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் பேஸ் இன்க்ரீடியண்ட்டாக அந்த பால் சார்ந்த பொருட்களை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இந்த ப்ரைஸ் வரதான் செய்யும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாவு பொருட்களை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இதை கொடுக்கறது கம்ப்ளீட்லி ஒர்த். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஏன்னா இதில் ரியல் நியூட்ரிஷன் இருக்குது, எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் நல்ல குவாலிட்டியில் இருக்குது அப்படின்றதுனால இந்த ப்ரைஸ் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் நியூட்ரிஷனல் ட்ரிங்க்குக்கு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கிறத கம்பேர் பண்ணும்போது இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். அண்ட் அதே சமயத்தில் நான் டாக்டர் கிடையாது, ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது நீ என்ன டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக இது பேசிக்கான நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன்னா இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, என்னென்ன பொருள் என்னென்ன சத்தை கொடுக்கும் அப்படின்றது. பட் உங்களுக்கு மெடிக்கல் கன்சர்ன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இதை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா கிரிட்ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.